வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலாலசுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாத்தளை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள 127 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ජනතාව සුරක්ෂිත ප්‍රදේශවල පදිංචි කිරීමේ වැඩපිළිවෙල අපි ක්‍රියාත්මක කළ යුතු වෙනවා. மின்னல் தாக்கம் தொடர்பில் எதிர்காலத்தில் கவனமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. எரிக்கற்கள் என சந்தேகிக்கப்படும் சில பொருட்கள் திமிழகல பகுதியில் கண்டுபிடிப்பு. வன்கொடுமைக்கு இலக்காகி உயிரிழந்த இந்தியாவின் மருத்துவக் கல்லூரி மாணவியின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இயற்கை அனர்த்தங்களை குறைப்பதற்கு மக்கள் சூழல் தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மாத்தளையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி இதனை கூறினார். மாத்தளை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வனங்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் தொடர்ந்து அளிக்கப்படும் பட்சத்தில் தற்போது எதிர்நோக்கும் இயற்கை அனர்த்தங்களை விடவும் பாரிய நிலையை எதிர்காலத்தில் எதிர்நோக்க நேரிடும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். மாத்தளை மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம் உள்ள 127 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டத்தின் 29 கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவுகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் தலைவர் RMS பண்டார குறிப்பிட்டார். மாத்தளை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் இடர் முகாமைத்துவ அமைச்சின் வேண்டுகோளுக்கு அமைய தேசிய கட்டட ஆய்வு நிலையம் ஆய்வுகளை ஆரம்பித்திருந்தது. இதன்படி 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் மாத்தளை, உக்குவல, ரத்தோட்டை மற்றும் நாவுல ஆகிய பகுதிகளில் மண் சரிவு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 29 கிராம சபை உத்தியோகத்தர் பிரிவுகளில் 127 பகுதிகள் மிகுந்த மண் சரிவு அபாயம் கொண்ட பிரதேசங்களாக இதன்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த இடங்களில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்கான பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் தலைவர் RMS பண்டார தெரிவித்தார். மண் சரிவு குறித்த ஆய்வு நடவடிக்கைகள் இதுவரை நிறைவடையாமையினால் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மாத்தளையில் அபாயம் நிலவுகின்ற பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்க உள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தம்புள்ளை நகருக்கு நேற்றைய தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்று மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். මාතලේ දිස්ත්‍රික්කයේ එක ප්‍රදේශයක් තිබෙන ඒ ප්‍රදේශයේ ஜனாதிபதி எமக்கு என்று வழங்கிய ஆலோசனைகளுக்கு அமைய நட்டு ஈட்டை வழங்கி அந்த நிலப்பரப்பை அரசாங்கம் பொறுப்பேற்று அதனை பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்க உள்ளோம். அந்த பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவதற்கான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. அந்த பகுதிகளில் உள்ள கட்டட நிர்மாணங்கள் தொடர்பிலான சட்டங்களை கடுமையாக்கியுள்ளோம். இங்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பகுதியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதே போன்று குறித்த இந்த பகுதியை அண்மித்த பகுதிகளில் நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாயின் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் அனுமதியினை பெற்றுக் கொள்ள வேண்டும். மிகவும் வலுவான கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான அனுமதியே இதன் பின்னர் வழங்கப்படும். இதேவேளை மாற்று இடங்கள் வழங்கப்படுமாயின் உரிய வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் என மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எமது தொழில் நடவடிக்கைகளையும் மற்றும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளையும் தொடரக்கூடிய ஒரு இடம் வழங்கப்பட வேண்டும். மாற்று தீர்வாக வேறு இடங்கள் வழங்கப்படுமாயின் அங்கு செல்ல நாம் தயார். சீரற்ற வானிலை தற்போது தணிந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பல பகுதிகளில் நீர் வடிந்தோடி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறினர். இதேவேளை பாதிக்கப்பட்ட 39,000க்கும் அதிகமானவர்கள் தொடர்ந்தும் 742 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அந்த நிலையம் தெரிவிக்கின்றது.
நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக குறைந்து செல்கின்ற போதிலும் சில பகுதிகளின் தாழ்நிலங்கள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. அனுராதபுரம் புண்ணிய பூமியை சுற்றியுள்ள தாழ்நிலங்களின் தற்போதைய நிலையே இது. நாச்சாதுவ வாவியின் வான்கதவுகளின் ஊடாக வெளியேற்றப்படும் நீர் மல்வத்து ஓயாவை சென்றடைவதனால் பெருக்கெடுத்த நீரினால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின. நேற்று மற்றும் இன்று மழை பெய்யாத காரணத்தினால் பிரதேசத்தின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமைகள் வழமைக்கு திரும்பி வருவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. நிலவும் சீரற்ற வானிலை குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் மாலை வேளைகளில் இடைக்கிடை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களத்தின் கடமை நேர வானிலை நிபுணர் மிரல் மெண்டிஸ் குறிப்பிட்டார். அதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஆகியவற்றினால் பல விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. சந்தையில் உள்ள உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு இந்த நிலைமை காரணமாக அமைந்துள்ளது. அது தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம். தெல்கந்த சந்தையே இது. தெல்கந்த சந்தைக்கு நாம் இன்று சென்றிருந்த போது இல்லத்தரசியான WM சொர்ணாவை சந்தித்தோம். 6 பேரை கொண்ட குடும்பத்துக்கு தேவையான மரக்கறி வகைகள், பழ வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக தெல்கந்த சந்தைக்கு அவர் வருகை தந்திருந்தார். வாரத்திற்கு 7 மரக்கறிகளை மாத்திரமே கொள்வனவு செய்வேன். சந்தைக்கு 3000 ரூபாவையே கொண்டு வருவேன். சொர்ணாவுடன் நாம் இன்று தெல்கந்த சந்தைக்கு சென்றோம். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மரக்கறிகளின் விலை அதிகமாக காணப்படுவதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர். மழையே இதற்கு காரணமாக இருக்கும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். சொர்ணா கூறுவதை போன்று சீரற்ற வானிலை விவசாய உற்பத்திகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துமா? நாட்டின் பல பகுதிகளில் தற்போது விவசாய நிலங்கள் மற்றும் ஏனைய நிலங்களில் இவ்வாறான மணல் தட்டுகளையே காணக்கூடியதாக உள்ளது. பாரிய அளவில் மரக்கறிகள் மற்றும் நெல்லை விளையச் செய்கின்ற தம்புள்ளை விவசாய நிலங்கள் இன்று இவ்வாறே காட்சியளிக்கின்றன. இத்தனை நாட்களாக பயன்பெற்ற விவசாய நிலங்களிலிருந்து அந்த மக்களுக்கு இன்று வாழ முடியாத நிலை தோன்றியுள்ளது. இவை தற்போது நீரோடைகளாக மாறியுள்ளன. மக்களுக்கு வாழக்கூடிய நடைமுறை ஒன்று தற்போது இல்லை. இந்த கிராமத்தில் 156 குடும்பங்கள் உள்ளன. சிங்கள புது வருடம் வருகின்றது. சிறார்களுக்கு பால்சோரை கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவசாய நிலங்களின் நிலைமைகளை இன்று பாருங்கள். பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள விளை நிலங்கள் தற்போதும் நீரில் மூழ்கியுள்ளன. விவசாய நிலங்கள் 2 அடி வரை நீரில் மூழ்கியுள்ளன. 200 முதல் 250 ஏக்கர் வரையான நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளது. எனினும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் சிதைவடைந்துள்ளன. வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளன. நெல் கூட விவசாய நிலங்களுக்கு போடப்பட்டுள்ளன. அனைத்தும் அடித்து செல்லப்பட்டுள்ளன. எங்களிடம் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. அவர்களது வேளாண்மைகளும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மாதங்களாக மூழ்கியுள்ளன. சிறிய அளவான பணத்திலேயே நாம் முதலீடு செய்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணம் எம்மிடம் கிடையாது. வெள்ளத்தினால் கரட் செய்கையும் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் எவ்வளவு தொகை என எம்மால் கூற முடியாது. 30,000 முதல் 40,000 வரை நட்டம் ஏற்பட்டிருக்கும். கரட் மற்றும் கிழங்கு ஆகியன நட்டமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலையினால் இந்த முறை பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்கள் கடந்த அறுவடையின் போது ஏற்பட்டிருந்த வறட்சியினாலும் பாதிக்கப்பட்டிருந்தன.
இந்த 2 அறுவடைகளும் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பின்னணியில் எதிர்வரும் சில மாதங்களில் தேசிய வர்த்தக சந்தையின் விவசாய உற்பத்தி திட்டம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் மாத்திரை மாவட்ட ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் திட்டம் ஒன்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன தலைமையில் இன்று நடைபெற்றது. ஒவ்வொருவரையும் நீக்குவதற்கான முறை ஒன்று உள்ளது. அதனால் இந்த முறையின் ஊடாகவே இன்று பிரதம நீதியரசருக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனை எதிர்கொள்ள இயலாமல் அங்கிருந்து வெளியேறி அரசாங்கத்தை விமர்சிப்பார்களாயின் எம்மால் எதனையும் செய்ய முடியாது. உதாரணமாக மாவட்ட செயலாளர் ஒருவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இல்லை, நான் இந்த பதவியிலிருந்து விலக மாட்டேன் என மாவட்ட செயலாளர் கூறி மாவட்ட செயலகத்திற்கு சென்று பணியாற்ற முடியுமா? அந்த நுழைவாயிலில் உள்ள பாதுகாவலர் இன்று உங்களுக்கு இதனூடாக உள்ளே செல்ல முடியாது என கூறுகிறார் என அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டும். அவர் செல்லாவிடின் அடுத்த நாள் வாகனத்தை பறிமுதல் செய்வார்கள். பிரதம நீதியரசருக்கு தீர்ப்பு வழங்கப்படும் நாளில் வாகனத்தை பறிமுதல் செய்வார்கள். இந்த இடத்திற்கு அப்பால் செல்ல வேண்டாம் என போலீசார் கூறுவார்கள். இதுவே இலங்கையில் உள்ள நடைமுறையாகும். செல்லாவிடின் என்ன செய்வது? அதற்கான நடவடிக்கை ஒன்றும் காணப்படுகிறது. அதனால் இந்த நாட்டில் உள்ள சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகும். பொலனறுவை திம்புலாகல குடாவிவ மகாவெலி கிராமத்தின் வயலொன்றில் நேற்றிரவு வெளிச்சத்துடன் கூடிய பொருள் ஒன்று வீழ்ந்துள்ளது. எரிக்கல் ஒன்றின் பாகம் ஒன்று என சந்தேகிக்கப்படும் இந்த பொருளை இன்று முற்பகல் பிரதேசவாசிகள் ஒன்று சேர்த்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அடையாளம் காணப்படாத ஒளிப்பிழம்பு தொடர்பில் கடந்த காலங்களில் பல பிரதேசங்களில் தகவல்கள் பதிவாகின. இந்த ஒளிப்பிழம்புகள் எரிக்கற்கள் அல்லது விண்வெளியில் உள்ள செய்மதிகளின் பாகங்கள் என நாசா நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வு நிபுணர் கலாநிதி சரத் குணபால அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பூமி சூரியனை சுற்றும் சந்தர்ப்பத்தில் சில இடங்களில் கற்களின் பாகங்கள் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் மணலை போன்றும் காணப்படலாம். சில 100 மீட்டர் அளவிலான பாரிய கற்கள் காணப்படும். புவியீர்ப்பு விசை காரணமாக இழுக்கப்பட்டு வளிமண்டலத்தை ஊடர்த்து செல்லும் போது இந்த கற்கள் சூடாகி தீப்பற்றுகின்றன. இந்த கற்கள் சூடாகும் போது பச்சை நிறமாகின்றன. ஆங்கிலத்தில் பிளாஸ்மா போல் உருவாகிறது என நாம் கூறுவோம். பிளாஸ்மா என்பது சூடாகிய கேஸ் பந்தொன்றாகும். கீழே விழும் சந்தர்ப்பத்தில் அது சூடாகி சிவப்பு மற்றும் வெள்ளை நிறமாக மாறுவதனை அவதானிக்க முடியும். அதன் பின்னர் அது இல்லாமல் போகும். அவ்வாறே எரிக்கல் எரிந்து செல்கிறது. கலாநிதி சரத் குணபால வெளியிட்ட விடயங்களுக்கு ஏற்ற சம்பவம் ஒன்று நேற்று பொலனறுவை திம்புலாகல குடாவிவ மகாவெலி கிராமத்தில் பதிவாகியது. நேற்றிரவு வயல்களுக்கு நீர் விநியோகிப்பதற்காக சென்ற விவசாயிகள் வானில் ஒளிப்புலம்பொன்றை அவதானித்துள்ளனர். இன்று முற்பகல் வயல்களுக்கு சென்றவர்கள் நேற்றிரவு விழுந்த பதார்த்தங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தனர். எவ்வாறாயினும் இவ்வாறான வான் பொருட்களை கைகளால் பரிசோதிப்பதில் இருந்து விலகுமாறு அண்மையில் சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது. அவ்வாறான பதார்த்தங்கள் அடையாளம் காணப்பட்டால் அது தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. குருநாகல் மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உலர் உணவுப் பொருட்களை விநியோகித்துள்ளார். குருநாகல் வெள்ளவில் உள்ள ரங்கம ஸ்ரீ முதலிந்தாராம விகாரையில் வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த 200 குடும்பங்களுக்கு சரத் பொன்சேகா உலர் உணவுப் பொருட்களை வழங்கினார். எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனை இந்த புனித இடத்திலிருந்து உறுதி அளிக்கின்றோம். நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். இதற்கு பதிலாக எதுவும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் இதனை செய்யவில்லை. இதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதை நாங்கள் உணர்ந்ததன் காரணமாகவே செய்கின்றோம். பலனை எதிர்பார்த்து மக்களுக்கு லஞ்சம் வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கையை கருத்தில் கொண்டு நாங்கள் இதனை செய்யவில்லை. சரத் பொன்சேகா சிறைச்சாலையில் இருந்தபோது அவர் சார்பாக மல்வானி மக்கள் முன்வைத்த நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதற்காக அவர் நேற்றைய தினம் லெனகம்பல ரஜமகா விகாரைக்கு வருகை தந்தார்.